சென்று டேய் உன் மீது நகை திருட்டு கேஸ் போட்டு விடுவேன், நீ வீட்டுக்கு தொடர்பு கொண்டு எப்படியாவது எனக்கு ஒரு 5000 10,000 பணம் கொடு, இல்ல உன் மீது பெரிய வழக்கு பாய் என்று மிரட்டுவது. இது என்ன அநீதி? அதில் ஒரு சில காவலர் சொல்வார், என்ன சொல்வார்ன்றா, தம்பி என்னால் குற்றவாளியை பிடிக்கவில்லை, எனக்கு மேலெடுத்து பிரஷர் மேல் பிரஷர் வருகிறது, அதனால் நீ கேட்பாரற்ற சமூகம், நீ அந்த வழக்கை ஒப்புக்கொள். எப்படி? நீ அந்த வழக்கை ஒப்புக்கொள். அதுக்காக எங்களை பெற்று இருக்கிறார்களா? என் தாய் தப்பம் வளர்த்திருக்கிறார்களா? இது என்ன அநீதி? நீங்கள் கேட்பாரற்ற சமூகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது கேட்பாரற்ற சமூகம் இல்லை. இது இனி அந்த இடத்திலே கேள்வி இருக்கும் சமூகமாக அந்த குறிஞ்சி மக்கள் முன்னேற்ற மாற்றம். இந்த காவலரை பார்த்து நான் சொல்கிறேன், பொய் வழக்கு இனி என் தமிழ் சமூகம் மீது, என் பழங்குடி சமூகம் மீது, அது இருளராக இருக்கலாம், காட்டினாக இருக்கலாம், வேடுவராக இருக்கலாம், வேட்டுவராக இருக்கலாம், குறவனாக இருக்கலாம், மலைக்குறவனாக இருக்கலாம், அவர்கள் சித்தனாக இருக்கலாம், அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, தமிழ் சமூகம் மீது பொய் வழக்கு பாய்ந்தால் இந்த குறிஞ்சி மக்கள் முன்னேற்ற காலமாக அந்த காவலர்கள் பாயும் வழக்கு பாயும் என்று தெரிந்து